Dear students, welcome back to Nurses Profile channel. CMC வெள்ளூர்ல என்னென்ன courses வந்து available இருக்குது 12th முடிச்சதுக்கு அப்புறம் CMC வெள்ளூர்ல நம்ம என்னென்ன courses வந்து admission பண்ணலாம் அப்படிங்கிறது பத்தி தான் பார்க்க போறோம். CMC வெள்ளூர் வந்து வெள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட், ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். பட் இங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க படிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா விருப்பப்படுவாங்க. பட் நம்ம எல்லாருமே நினைப்போம் நமக்கு வந்து அட்மிஷன் வந்து 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் CMC வெள்ளூரை பொறுத்தவரையில எல்லா வருஷமுமே நமக்கு 12th ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இந்த வருஷமும் CMC வெள்ளூரோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அப்ளிகேஷனோட ஓபனிங் டேட் வந்து 8ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2024 ஆல்ரெடி வந்து ஓபன் ஆயாச்சு. சோ க்ளோசிங் டேட் வந்து 21st மார்ச் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. சோ முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணி கொடுங்க. எல்லா வருஷமுமே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா CMC வெள்ளூரோட அட்மிஷனை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இவங்களோட அட்மிஷன் உங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CMC வெள்ளூர்ல என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சோ என்ன கோர்சஸ்லாம் இங்க இருக்குது அப்படிங்கறது பத்தி தான் பார்க்க போறோம். சோ CMC வெள்ளூர்ல நீங்க அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 வயசு வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். 31st டிசம்பர் 2024ல நீங்க 17 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். மேக்ஸிமம் ஆஃப் ஏஜ் லிமிட் வந்து BSc நர்சிங் படிக்கிறதுக்கு 30 வயசுக்குள்ள நீங்க வந்து இருக்கணும். அண்ட் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 35 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. 10th முடிச்சு +2 முடிச்சிருக்கணும். நீங்க உங்களோட சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் இங்கிலீஷ் இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இருந்தாலுமே நீங்க பாராமெடிக்கல் கோர்சஸ் இல்லைன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் அப்படிங்கிற இந்த கோர்சஸ் வந்து படிக்கலாம். ஸோ CMC வெள்ளூர்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து MBBS இருக்குது. செகண்ட் வந்து BSc நர்சிங். இந்த BSc நர்சிங் அப்படிங்கிறது வெள்ளூர் டவுன் கேம்பஸ்லயும் இருக்குது, அதே மாதிரி சித்தூர் கேம்பஸ்லயும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ BSc நர்சிங் நீங்க படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட சப்ஜெக்ட்ல பயாலஜி இருக்கணும். அப்படி இல்லைன்னா பாட்னி அண்ட் சுவாலஜி என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்கணும். கோர்ஸ் வந்து BOT, பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இருக்கணும். 35% நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிருக்கணும். அடுத்து BPT, பேச்சுலர் இன் பிசியோதெரப்பி. இதுக்குமே இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். 35% மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா போதும். அடுத்து BSc MLT, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்க இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வித் மினிமம் 35% மார்க் இருந்தா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து BSc ஆப்டோமெட்ரி, கண் சம்பந்தப்பட்ட படிப்பு. இதுக்குமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பிசிக்ஸ் இல்லைன்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமேட்டிக்ஸ் இருக்கணும். 35% நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஈச் சப்ஜெக்ட்ல வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஸோ CMC வெள்ளூரை பொறுத்தவரையில உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வெப்சைட்ல நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது கண்டிப்பா நம்மளோட சேனல்லையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். 7வது இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து BSc மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் கோர்ஸ். இதுக்கு வந்து நீங்க பயாலஜி இல்லைன்னா பாட்னி, சுவாலஜி இருந்தா அப்ளை பண்ணலாம். 35% நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படிங்கிற கோர்ஸ். ஸோ இதுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், சைக்காலஜி இதெல்லாம் நீங்க படிச்சிருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க வந்து இந்த பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து BSc கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. ஸோ BSc கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜியை பொறுத்தவரையில நீங்க இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வித் மினிமம் 35% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். அடுத்து BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி. இதுக்கும் அதே மாதிரி தான் பயாலஜி, நமக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து BSc நியூக்ளியர் மெடிசின் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இல்லைன்னா பாட்னி, சுவாலஜி கண்டிப்பா இருக்கணும். அடுத்து பேச்சுலர் ஆஃப் ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோட்டிக்ஸ்.
இதுக்குமே நீங்க வந்து பயாலஜி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவைப்படும். பயாலஜி இல்லைன்னா மேக்ஸ் இருந்தாலும் போதும். அடுத்து பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இதுக்குமே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லைன்னா பாட்னி சுவாலஜி இருக்கணும். பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இதுக்குமே சேம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லைன்னா பாட்னி சுவாலஜி வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்த கோர்ஸ் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி. ஸோ இதுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும். மினிமம் வந்து 35% மார்க் வந்து நீங்க 12th வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் கேர் டெக்னாலஜி, இதுவுமே அதே மாதிரி தான் 35% நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். அடுத்த கோர்ஸ் வந்து பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, OTAT அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குமே சேம் தான், பயாலஜி இல்லைன்னா பாட்னி சுவாலஜி வந்து மஸ்ட். பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ பிசியாலஜி, ஸோ இதுக்குமே அதே மாதிரி தான், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லைன்னா பாட்னி சுவாலஜி வந்து மஸ்ட். பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இதுவும் சேம் தான். தென் பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ஸோ இவ்வளவு டிகிரி கோர்சஸ் வந்து நமக்கு நம்மளோட சிஎம்சி வெள்ளூர்ல இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ டிப்ளமோ கோர்சஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளமோ இன் நர்சிங், அதாவது GNM ஆஃப் நர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோர்ஸுக்கு நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லைன்னா பாட்னி சுவாலஜி வித் மினிமம் ஆஃப் 40% நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி, அதாவது MRT அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குமே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லைன்னா பாட்னி சுவாலஜி என்ன இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடிச்சிருக்கணும். 10th முடிச்சு 12th நீங்க வந்து முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இன் யூராலஜி டெக்னாலஜி, ஸோ இந்த கோர்ஸுக்குமே பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி பயாலஜி இல்லைன்னா சுவாலஜி வந்து இருக்கணும். அடுத்து டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஸோ இதுக்குமே அதே மாதிரி தான், நமக்கு பாட்னி அண்ட் சுவாலஜி வந்து ரொம்ப முக்கியம். டிப்ளமோ இன் அனஸ்தீசியா டெக்னாலஜி, இந்த கோர்ஸுக்கும் அதே மாதிரி தான். அடுத்த கோர்ஸ் வந்து டிப்ளமோ இன் ஹேண்ட் அண்ட் லெப்ரசி பிசியோதெரபி டெக்னாலஜி. ஸோ இதுக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்த கோர்ஸ் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபார்டரி டெக்னாலஜி, DMLT அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குமே கண்டிப்பா நமக்கு வந்து பயாலஜி தேவைப்படும். அடுத்து இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னாலஜி, ஸோ இதுக்கும் பயாலஜி வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, 50% நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து 12th வந்து ஸ்கோர் பண்ணிருக்கணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்துச்சுன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஸ்டெரிலைசேஷன் டெக்னாலஜி, இது வந்து சித்தூர் கேம்பஸ்ல உள்ளது. அடுத்த கோர்ஸ் வந்து பிஜி டிப்ளமோ இன் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் லேப் டெக்னாலஜி. ஸோ இதுக்கு வந்து நீங்க பிஎஸ்சி MLT முடிச்சிருக்கலாம், இல்லைனா வந்து பிஎஸ்சி வித் பயாலஜி பாட்னி சுவாலஜி அல்லது பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து பிஜி டிப்ளமோ இன் மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, ஸோ இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பயாலஜில வந்து பாட்னி இல்லைன்னா சுவாலஜி நீங்க வந்து மெயின் சப்ஜெக்ட் எடுத்து பிஎஸ்சி MLT பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்த கோர்ஸ் வந்து பிஜி டிப்ளமோ இன் கார்டியாக் டெக்னாலஜி. அடுத்த கோர்ஸ் வந்து பிஜி டிப்ளமோ இன் சைட்டோஜெனெடிக்ஸ், பிஜி டிப்ளமா இன் ஜெனெடிக் டயக்னோசிஸ் டெக்னாலஜி, பிஜி டிப்ளமோ இன் கம்யூனிட்டி ஹெல்த் மேனேஜ்மெண்ட், பிஜி டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஜி டிப்ளமோ இன் ஹெல்த் எக்கனாமிக்ஸ் பாலிசி அண்ட் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட், பிஜி டிப்ளமோ இன் கிளினிக்கல் பாஸ்டரல் கவுன்சிலிங் அண்ட் பிஜி டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் இன்ஜினியரிங் அண்ட் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ், பிஜி டிப்ளமோ இன் டயட்டிக்ஸ். ஸோ இவ்வளவு கோர்சஸ் வந்து நமக்கு சிஎம்சி வெள்ளூர்ல இருக்குது. ஒன்னொன்னுக்கும் என்ன நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தனியா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அழகா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைலை நான் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டைரக்டாவே சிஎம்சி வெள்ளூரோட வெப்சைட்டை விசிட் பண்ணி கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஃபைல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.